இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு சீரியஸான விஷயம் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ப்ரோ என் பார்ட்னர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு. நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காதலுங்கிறது வெறும் ஐ லவ் யூ சொல்கிறதுலையோ இல்லை நீங்கள் பீச்சில் கை கோத்து நடக்கிறதுலையோ இல்லை. உண்மையான காதலுங்கிறது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் அது ஏன் பூக்கலன்னு கேட்டால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப். அதை நீங்கள் கவனிக்காமல் அது ஏன் சந்தோஷமாக இல்லைன்னு கேட்குறதும். நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க, தன்னோட ஹாப்பினஸ்க்கு மற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் முதல்ல தனியாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் இன்னொருத்தர் உங்க கூட சேரும்போது அந்த சந்தோஷத்தை நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ண முடியும். யூ கேனாட் pour ஃப்ரம் த எம்டி கப், ரைட்? ஸோ ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குது. ரொமான்ஸை விட மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். மரியாதை இல்லாத இடத்துல காதலுக்கு ஒரு நிமிஷம் கூட இடமே கிடையாது. அண்ட் 2வது ரூல், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அழுறதை விட உட்காந்து பேசுங்க. ஈகோ பார்க்குற இடத்துல எந்த ரிலேஷன்ஷிப்பும் நிலையாக இருக்காது, அது உடஞ்சி போயிடும். அண்ட் 3வது ரூல், உங்கள் பார்ட்னர் வளரும் போது அவங்களுக்கு ஏனியாக இருங்க, அதுக்கு தடையாக இருக்காதீங்க. அவங்க கனவை நீங்களே காதலிக்க ஆரம்பித்தா அவங்க உங்களை இன்னும் அதிகமாக காதலிப்பாங்க. அண்ட் உங்களை மதிக்காத, உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு உறவில் நீங்கள் இருக்கிறத விட தனிமையில் இருக்கிறது எவ்வளோ மேல். காதலுக்காக உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை என்றைக்குமே விட்டு கொடுத்துடாதீங்க. காதல் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றணும், அதை விட்டுட்டு உங்களை அது சதைச்சிடக்கூடாது. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது அன்பையா இல்லை மரியாதையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you guys.